Daily. Taste the Daily. ஒசூரில் 11 வயது சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்த 3 அரசு பள்ளி மாணவர்கள் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியைச் சேர்ந்த 6ஆம் வகுப்பு படித்து வரும் 11 வயது சிறுமியை அரசு பள்ளியில் 9, 10, 11ஆம் வகுப்புகளில் படிக்கக்கூடிய 14, 15, 16 வயது நிரம்பிய மாணவர்கள் பாலியல் சீண்டல் மற்றும் துன்புறுத்தல் செய்துள்ளனர். இதை அறிந்த சிறுமியின் பெற்றோர் ஒசூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்த அரசு பள்ளி மாணவர்களை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 3 மாணவர்களும் சிறுவர்கள் என்பதால் சேலத்தில் உள்ள கூராய்வு மையத்தில் சேர்க்கப்பட்டனர். இச்சம்பவம் ஒசூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சொல்வதை போன்று நான் தமிழகத்திற்கு பேராபத்தானவன் இல்லை, திராவிடத்திற்கு தான் பேராபத்தானவன் என்று சீமான் கருத்து தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு உரையாற்றினார். சின்னம் எதுவாயினும் எங்கள் எண்ணத்தை பார்த்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று வாக்காளர்களிடம் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், சீமான் தமிழகத்திற்கு பேராபத்தை விளைவிக்கிறார் என்று திருமாவளவன் கூறியிருக்கிறார். அது தவறானது. நான் தமிழகத்திற்கு ஆபத்தை விளைவிக்கவில்லை, திராவிடத்திற்கு தான் பேராபத்தை விளைவிக்க வந்திருக்கிறேன் என்று கூறினார். மேலும் தமிழகத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் சிறப்பான ஆட்சியை கொடுத்திருந்தால் தற்போது என் வாக்குகளை பணம் கொடுத்து வாங்க முயற்சிக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். எங்க அண்ணன் சொல்றாங்க, சீமான் தமிழ்நாட்டுக்கு பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறார் என்று. அதை நான் அப்படியே என் அண்ணன் பழனிபாபா அவர்களுடைய நினைவு தினத்திலே ஏற்கிறேன். நான் உண்மையிலேயே பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறேன். திராவிட திருவாளர்களுக்கு பேராபத்தான அரசியலை இதுவரை என் நாட்டை, என் மக்களை ஏமாற்றி சுரண்டி கொளுத்த திராவிட திருடர்களுக்கான பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறேன் என்பதில் என் தலைவனையும் என் அண்ணன் பழனிபாபா மீது உறுதியிட்டு சொல்கிறேன். என் அரசியல் ஆபத்தானது திருட்டு திராவிடர்களுக்கு. புரட்சி எப்போதும் வெல்லும். என் உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, இந்த களத்தில், இந்த நிலத்தில் உங்கள் மகன் என் உடன் பிறந்தால் சீதா லட்சுமியை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறேன். இவள் உங்கள் மகன், உங்களுக்காக வந்தவள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமாரை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஈரோடு ராஜாஜிபுரம், ஆர்கேபி நகர், திருநகர் காலனி, மூலப்பட்டறை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் வாக்கு சேகரித்தனர். அப்போது அவர்களை ஆரத்தை எடுத்து வரவேற்ற மாற்றுத்திறனாளி பெண்மணி தனக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையின் மூலம் மாதம் 1000 ரூபாய் வருவதாக நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்த முத்தரசன், பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவர் முதல்வராக வர வேண்டும் என்று ஆளுநர் ரவி கூறியிருப்பது வரவேற்கத்தக்க ஒன்று என்றும், பெரியார் குறித்து பேசி சீமான் தன்னை பெரிய தலைவராக காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார் என்றும் கருத்து தெரிவித்தார். தலித் முதலமைச்சராக வர வேண்டும் என ஆளுநர் கூறியதை வரவேற்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். ஈரோடு பெரியார் நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட அலுவலகத்தில் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தெரிவித்த அவர், திமுக வேட்பாளர் சந்திரகுமாரை ஆதரித்து நல்லதொரு வெற்றியை மக்கள் தர வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவர் முதல்வராக வர வேண்டும் என்று ஆளுநர் ரவி கூறியிருப்பது வரவேற்கத்தக்க ஒன்று என்றும், பெரியார் குறித்து பேசி சீமான் தன்னை பெரிய தலைவராக காட்டிக்கொள்ள முயற்சிப்பதாக கருத்து தெரிவித்தார். தமிழக அரசின் காலை உணவு திட்டத்தை தனியாரிடம் கொடுக்கக்கூடாது என்று வலியுறுத்தியதோடு 100 நாள் வேலை திட்டத்திற்கு ஆண்டுதோறும் நிதி குறைத்துக் கொண்டு இருப்பதாக தெரிவித்தார். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்கி வந்த நிலையில் இலங்கை கடற்கொள்ளையர்களாலும் தாக்கப்பட்டு வருகின்றனர். இதுபோன்று தாக்குதல் நடைபெறாமல் இருக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இங்க திராவிட முன்னேற்ற கழகம்
மதச்சார்பற்ற முற்போக்கு இதன் சார்பாக வேட்பாளர் நிறுத்தியிருக்கிறோம். அவ்வளவுதான். இது ஒன்றும் பெரிய போரெல்லாம் ஒன்றும் கிடையாது. யார் வெற்றி பெறுவாங்கிறது தொகுதி மக்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும். தந்தை பெரியாரை பற்றி இழிவாக பேசுவது என்பது ஒன்றும் புதிது கிடையாது. தேசியமான் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசினார், கட்சி தொடங்குற போது என்ன பேசினாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவரை போல் உலக உத்தமர் உலகத்தில் வேறு எவரும் கிடையாதுன்னு பொழுது பேசினது அவர் தான். இன்னும் சொல்ல போனால் திக தலைவர் ஆசிரியர் வீரமணியை காட்டிலும் அதிகமாக பொழுது பேசியவர் சகோதரர் சீமான் தான். இன்றைக்கி அவர் சேர்ந்த இடத்திற்கு ஏற்ப பேசுகிறார். அதை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட்டு, சீமானை பொறுத்த மட்டும் பெரியார் மண்ணாகவும் தெரியலாம், சாணியாகவும் தெரியலாம், இன்னும் அதை விட இன்னும் மோசமாக கூட அவர் சொல்லலாம். அது அவர் விருப்பம். அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். அவருக்கு போய் பதில் சொல்லி அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இதை பேசுவதன் மூலமாக தான் ஒரு பெரிய தலைவராக ஆகணும்னு விரும்புகிறாரு. நீங்களும் அதையே கேட்டு ஒரு பெரிய மனுஷன் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, ரொம்ப சிம்பிள் பழமொழி தான், சொல்கிறேன்னு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சூரியனை பார்த்து நான் குறைச்சதுன்னா சூரியனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அவ்வளோதான். பல்கலைக்கழகங்களை யுஜிசி மூலம் கைப்பற்ற மத்திய அரசு முயற்சிப்பதாக அமைச்சர் கோவி செழியன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், யுஜிசி வெளியிட்டுள்ள வரைவு அறிக்கை மாநில உரிமையையும் மாநில கல்வி உரிமையையும் பறிப்பதாக அமைந்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். மேலும் கல்வி பொது பட்டியலில் இருந்து வரும் நிலையில் மாநில அரசுகளை கலந்து ஆலோசிக்காமல் யுஜிசி தனது அதிகார வரம்பை மீறியுள்ளது. இது மாநில அரசுகளுக்கு விடுக்கப்பட்ட சவால் என்று தெரிவித்ததோடு, மத்திய அரசு வெளியிட்டுள்ள யுஜிசி 2025 வரைவு திருத்த நெறிமுறைகள் வெளியிட்டு மாநில கல்வி உரிமைகளை கைவிட வேண்டும், யுஜிசி திருத்த அறிக்கையை அமல்படுத்தக்கூடாது, திரும்ப பெற வேண்டும், அடிப்படை கல்வி முதல் உயர்கல்வி வரை மத்திய அரசு பல்வேறு இடர்பாடுகளை செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். பல்வேறு மாநிலங்களை கொண்ட இந்தியாவில் மக்களின் பண்பாட்டு கூறான கல்வி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை மக்களின் தேவைகளை உணர்ந்து அந்தந்த மாநில தேவைகளுக்கு தகுந்தாற்போல் உயர்கல்வி அமைப்பினை அமைத்துக் கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு கல்வியிலே முழு உரிமை உண்டு. அந்த உரிமைகளை பறிக்கும் முகமாக தான் 6/1/2025 யுஜிசி வரைவு நெறிமுறைகள் மாநில உரிமைகளை பறிப்பதாக அமைந்திருக்கிறது. மாநில அரசால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் அந்த மாநில மாணவர்களுடைய கல்வி சார்ந்த நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவதற்காக தான் பல்கலைக்கழகங்கள் இதுவரை செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. தமிழகத்தில் புதிதாக 100 அமுத மங்காடிகள் திறக்க அரசு முடிவு செய்துள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தகவல் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொது விநியோக திட்ட செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்றது. இதில் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி மற்றும் மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, கடந்த 3 ஆண்டுகளில் கரூர் மாவட்டத்தில் புதிதாக 53 முழு நேர மற்றும் பகுதி நேர ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் தேவைப்படும் இடங்களில் புதிய முழு நேர மற்றும் பகுதி நேர ரேஷன் கடைகள் திறக்க அரசு அனுமதி வழங்க தயாராக உள்ளதாக கூறினார். தொடர்ந்து பேசிய உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி, கரூர் மாவட்டத்தில் 5264 குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், கடந்த 45 மாத கால திமுக ஆட்சியில் தமிழகத்தில் புதிதாக 17.50 லட்சம் குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். மேலும் தமிழகம் முழுவதும் 100 அமுத மங்காடிகள் திறக்கப்பட உள்ளது. இதன் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ₹1000 முதல் ₹1500 வரை சேமிப்பு ஏற்படும் என்றும் கூறினார். மழையில் நனையக்கூடாது என்பதற்காக அதையெல்லாம் அகற்றப்பட்டு இன்னைக்கு செமிகுடோன் கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து 400 கோடி ரூபாய் நிதி கொடுத்து இன்னைக்கு 3 லட்சம் மெட்ரிக் டன் நெல் சேமித்து வைப்பதற்காக செமிகுடோன் கட்டப்பட்டு திறந்த வெளியிலே நெல்லை சேமித்து வைப்பதை இன்னைக்கு அரசு தவிர்த்தது. குறிப்பாக அந்த நெல்லை வாங்கிய உடனே நேரடி கொள்முதல் நிலையத்தில் இங்கே கூட கரூர் மாவட்டத்தில் இன்னைக்கு நேரடி கொள்முதல் நிலையம் 10 இடங்களிலே இன்னைக்கு இயங்கி வருகிறது. குறிப்பாக அந்த நெல்லை வாங்கிய உடனே அந்த செமி குடோனில் அழைக்கப்பட்டு உடனடியாக அரவை ஆலை, கடந்த ஆட்சியில் 376 அரவை ஆலை தான் இருந்துச்சு.
நெல்லை அரைக்கின்ற அரவை ஆலை. இன்னைக்கு அரசு பொறுப்பேற்ற முன்பு அது 700 அரிசி ஆலைகளாக தரமிக்கும் அரவை ஆலை. அதிமுக ஆட்சி காலத்தில் தொழிலாளர் நல வாரியம் முடங்கி கிடந்ததாக அமைச்சர் கீதா ஜீவன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தீப்பெட்டி தொழிலாளர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாமை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு நலவாரிய அட்டையை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் கீதா ஜீவன், கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தொழிலாளர் நல வாரியம் முடங்கி கிடந்ததாகவும், முதலமைச்சராக ஸ்டாலின் பதவியேற்ற பின்பு லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது என்று பெருமிதம் கொண்டார். முன்னதாக மின்வயர் அருந்து கழுத்தில் விழுந்து உயிரிழந்த வாகைக்குளம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி முருகன் என்பவரது மனைவி மகேஸ்வரிக்கு அமைச்சர் கீதா ஜீவன் ஆறுதல் கூறி திமுக சார்பில் 1 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை வழங்கினார். நூற்றாண்டில் வல்லரசாக வேண்டும் என்று விரும்புகின்ற நாட்டில் தேவையில்லாத விவாதங்கள் நடக்கிறது என்று சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை செய்பவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும், ரேஷன் கடைகளில் குறைவான அளவில் மண்ணெண்ணெய் வழங்கப்படுகிறது என்று குற்றம் சாட்டியதோடு, இதுபோன்ற அன்றாட பிரச்சினைகளை பேசாமல் சித்தாந்தம் ரீதியான விவாதம் தேவையற்றது என தெரிவித்தார். சாமானிய மக்களை சந்திக்கும் போது பெரியாரை பற்றி கருத்துக்களை யாரும் கேட்கவில்லை, அன்றாட பிரச்சினைகளை மட்டுமே பேசுகிறார்கள் என்று தெரிவித்த அவர், பொருளாதார ரீதியாக வளர்ச்சி ஏற்பட்டுவிட்டால் சமுதாய வேறுபாடுகளும் கலைந்துவிடும் என்று தெரிவித்தார். மேலும் விஞ்ஞான ரீதியாக, அறிவுபூர்வமாக, பொருளாதார ரீதியாக விவாதங்கள் நடைபெறாமல் இருப்பது வேதனை அளிப்பதாக தெரிவித்த எம்பி கார்த்திக் சிதம்பரம், கனிம வள கொள்ளை இந்த ஆட்சியில் மட்டுமல்ல காலம் காலமாக சட்டத்தை மீறி நடந்து கொண்டிருக்கிறது, இதற்கு தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். என்னை பொறுத்த வரைக்கும் நீ காலையிலே ஒரு ட்வீட் போட்டேன், இதெல்லாம் தேவையில்லாத சர்ச்சை. இந்தியாவில் இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. பேச வேண்டிய விஷயம் என்ன? படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை. ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் இருப்பவருக்கு அன்றாட வாழ்க்கையில் இருக்கும் சிரமங்கள், நிர்வாக சிரமங்கள், போக்குவரத்து சிரமங்கள், இதை பற்றியெல்லாம் பேசுவது கிடையாது. இதை விட்டு சரித்திர சித்தாந்தங்களுக்கு இடையில இருக்கும் கருத்து வேறுபாடுகள் இல்லை முரண்பாடுகளை இப்பொழுது போய் விவாதிப்பதில் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதனால ஐடியாலஜிக்கல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் டிஃபரன்சஸ் நீட் நாட் பி டிபேட்டட் இன் திஸ் கிரேட் லென்த் தான் என்னுடைய வியூ. இது தேவையற்ற சர்ச்சை. எல்லாருடைய எல்லா பெரிய சிந்தனையாளர்களும் ஒரு கடந்த கால சிந்தனையாளர்களும் முரண்பாடுகள் இருக்கும். யாருக்கும் முரண்பாடே இல்லாத வாழ்க்கை இருக்காது. அவருடைய சிந்தனை, அவருடைய பேச்சு, அவருடைய எழுத்துல முரண்பாடு இருக்கும். ஒரு ஆராய்ச்சிக்காக, ஒரு ரிசர்ச்சுக்காக வச்சுக்கலாம் இல்லையே, அதே ஒரு மைய பிரச்சனையாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அரசியல் மேடையில் பேசுவது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையற்றது. இன்னைக்கு கீழ்பண்ணாத்தூர் அருகே வீட்டில் தாத்தாவுடன் உறங்கிக் கொண்டிருந்த பேரனை அடையாளம் தெரியாத நபர்கள் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் அடுத்த சிறுநாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி கோபால் தனது பேரன் கார்த்திகேயனுடன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் கத்தியால் கார்த்திகேயனை வெட்டி கொலை செய்தனர். தடுக்க முயன்ற தாத்தா கோபாலுக்கு வெட்டுக்காயம் ஏற்பட்ட நிலையில் அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். மேலும் அப்பகுதிக்கு விரைந்து வந்த காவல்துறையினர் கார்த்திகேயனின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கீழ்பண்ணாத்தூர் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தற்காலிக மின் இணைப்பு வழங்கிட லஞ்சம் வாங்கி இளநிலை மின் பொறியாளர் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத் பகுதியில் செயல்பட்டு வரும் மின்சார வாரிய அலுவலகத்தில் ஊத்துக்காடு பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் புதிய வீடு கட்டுவதற்காக தற்காலிக மின் இணைப்பு கோரி மனு அளித்துள்ளார்.
அப்போது மணிகண்டனிடம் ரூபாய் 5,000 லஞ்சமாக இளநிலை மின் பொறியாளர் பூபாலன் மற்றும் வணிக ஆய்வாளர் ஜெயரவிக்குமார் கேட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக மணிகண்டன் காஞ்சிபுரம் மாவட்ட ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு அலுவலக டிஎஸ்பி கலைச்செல்வன் அவர்களிடம் மனு அளித்தார். இதன் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறையின் ஆலோசனைப்படி ரசாயனம் தடவிய பணத்தை மணிகண்டன் மின்வாரிய அலுவலகத்திற்கு சென்று அளிக்கும் போது அங்கு மறைத்திருந்த டிஎஸ்பி கலைச்செல்வன், ஆய்வாளர் கீதா, உதவி ஆய்வாளர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட காவல்துறையினர் கையும் களவுமாக லஞ்சம் பெற்ற இளநிலை மின் பொறியாளர் பூபாலன் மற்றும் வணிக ஆய்வாளர் ஜெயரவிக்குமார் ஆகிய இருவரையும் பிடித்தனர். தொடர்ந்து இருவரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்திய நிலையில் லஞ்சம் பெற்ற அதிகாரிகள் அலுவலகத்தில் வைத்து கையும் களவுமாக கைது செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.